நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்த்துடலாங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க 11ஆம் இடத்துக்கு சனி வருவார். 2.5 வருஷம் இருப்பாருங்க. இந்த வருடாதங்க கிரகம் தாங்க பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதுவும் சனி பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 இருப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. நல்லது நடக்கும். இது கெடுதல் இல்லாத ஒரு நல்லது நடக்கும். 12 ராசியில 3 ராசிக்கு மட்டும்தாங்க இந்த அமைப்பு. அதுல ரிஷபராசிக்காரர்களும் ஒருத்தங்க நீங்க. 2024லயும் பாத்தீங்கன்னா 11ல ராகு இருப்பாருங்க. அதுவும் ஒரு நம்ம நல்ல விஷயம் தான். தொழில் பண்றவங்களுக்கோ வேற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு லாபத்தை பண்ணி கொடுக்கிற அமைப்பு தாங்க. 2025லயும் பாத்தீங்கன்னா ராகு கீழே வருவாரு, சனி மேல போவாருங்க. 11ல சனி வந்துருவாருங்க. அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல அமைப்பு தாங்க. இந்த 2024ல பாத்தீங்கன்னா ராசியிலேயே குரு இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க. எல்லாமே நல்லது நடத்தி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 2025ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து குரு வந்து பயிற்சி ஆகும்போது 2ஆம் வீட்டுக்கும் போவாருங்க. அதுவும் ஒரு பெரிய பிளஸ் தாங்க. 2ல பாத்தீங்கன்னா குருவும் 11ல சனியும் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் தாங்க உங்களுக்கு. இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 பயிற்சி நடக்குங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து பயிற்சியாகி ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து தொழில் ஸ்தானத்தையும் வேலை தொழில் செய்பவர்களுக்கு லாபம், இந்த மாதிரி புதுசாக தொழில் செய்யலாம், இந்த மாதிரி எது வேணாலும் புதுசாக பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 10லேருந்து 11க்கு போறாருங்க. 10ல் பார்த்தீங்கன்னா சனி ஆட்சியாக இருப்பதை விட 11ல் குரு வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. சனியின் தொழில் பண்றவங்களுக்கு அல்லது நார்மலாவே எந்த தொழில் பண்ணியிருந்தாலுமே அதுக்கான லாபங்கள் பல மடங்கு கூட்டி தருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும் வருடமாவே இந்த 2025 வருடம் இருக்குங்க. கலையாகவும் புத்துணர்ச்சியாகவும் தெம்பாகவும் தைரியமாகவும் எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க. குடும்பத்துல நிம்மதி, கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும், பிள்ளைகளாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்குங்க. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து குரு 2ஆம் வீட்டுக்கு வர்றதுனாலையும் குடும்ப அமைப்பு நல்ல ஒரு ஃபங்க்ஷனோ சுபக நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குங்க. இளைய பருவத்தினர்களுக்கு இந்த வருடம் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது புதுசா லவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. 2024ல பெண்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுதுங்க. வேலையில பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துல கணவருக்கு பிள்ளைகளை நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்த பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல பலனாவே இருக்குங்க. தொழில் செய்யறவங்களுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டியாவோ அல்லது சில பிரச்சனைகள் இருந்து வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அது இந்த வருஷம் அப்படியே சுமூகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ல பாத்தீங்கன்னா 3ல செவ்வாய் நீச்ச செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இந்த 2025ஆம் வருடம் இருக்குதுங்க. இந்த வருடம் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 5லேருந்து 4க்கு போறாருங்க. ஜூன் மாசத்துல ராகு கேது பயிற்சி நடக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க கேது வந்து எதுவும் வளர்க்க கிரகங்கனால 4ஆம் வீட்டுக்கு கேது போறதுனால வேகமாக வீட்டு வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க முடிச்சிடுவீங்க. கேது 4 இருக்கனால என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவை விட்டு பிள்ளைகளை கொஞ்சம் சற்று பிரிச்சு வைக்குங்க. அம்மா பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுற மாதிரியோ தூரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. பசங்களுக்கு படிப்புக்காக போயிருந்தாலும் சரி, வேலைக்காக போயிருந்தாலும் சரி. அதே மாதிரி பசங்களும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க பசங்க அம்மா அம்மா லீவ் எப்போ கிடைக்கும், அம்மா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த வருஷம். அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 11லேருந்து 10க்கு வராங்க. தொழில் சாஸ்திரத்துக்கு ராகு வர்றதுனால புதுசா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு புதிய தொழில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. சிலது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலை போதும், பார்த்த வரைக்கும் போதும், புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் இந்த வருஷம் உருவாகுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க.